அரண்மனைக்குள்ள புகுந்த ஒரு எலி ரொம்ப அட்டகாசம் செஞ்சிட்டு இருந்தது. அத பிடிக்கிறதுக்காகவே ஒரு பூனைய வளர்க்குறாங்க. அந்த பூனை எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் இந்த எலி அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருந்தது. அதோட தொல்லை பொறுக்க முடியாம வெளியூர்கள்ல இருந்தும் உயர் ரகமான பூனைகளை கொண்டு வந்து வளர்க்குறாங்க. ஆனா எலி மட்டும் அகப்படவே இல்லை. இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த அங்க இருந்த காவலாளி அவர் வளர்த்த பூனைய கொண்டு வந்தாரு. அந்த பூனை வந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த எலிய பிடிச்சிருச்சு. அங்க இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். நீ என்ன பயிற்சி கொடுத்து இந்த பூனைய வளர்க்குற அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு காவலாளி சொல்றாரு, நான் என் பூனைக்கு எந்த பயிற்சியும் கொடுக்கல, அது ரொம்ப பசியில இருந்தது அவ்வளவுதான் அப்படின்னு. அரண்மனை பூனையும் வெளிமாநில பூனையும் அரண்மனையில நல்லா தின்னு கொழுத்து இருந்ததால இந்த எலிய புடிச்சுதான் பசியாறணும் அப்படின்னு எந்த அவசியம் இல்ல. அதனால அவங்களால அந்த எலிய பிடிக்க முடியல. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, எடுத்த காரியத்தை முடிக்கணும்ன்ற ஒரு வேட்கையும் ஒரு தேவையும் நம்ம கிட்ட எப்பவும் இருக்கணும். அப்பதான் அந்த காரியத்தை நாம கச்சிதமா முடிக்க முடியும்.